சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உரிய முடிவை முதலமைச்சரும் துணைநிலை ஆளுநரும் எடுப்பார்கள் என புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலில் இவ்வாறு கூறினார். குறிப்பா இந்த குற்றவாளிகள் கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் சொல்லி அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்ப்பாக இருக்குது. குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பது போல் தான் அடுத்த கட்டமாக இதுபோல் தவறுகள் நடக்காதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அரசு என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டுறீங்க? இந்த குற்றவாளிக்கான ஏதேனும் சிறப்பு நீதிமன்றத்துக்கான பரிந்துரை அரசு செய்யுமா? அதாவது சிறப்பு நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநரும் முடிவு செய்து அறிவிக்க வேண்டிய விஷயம். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளை நாம கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிற வரைக்கும் தான் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு இருக்குதே தவிர அதற்கு மேற்கொண்டு நீதித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வருது. அதனால முதலமைச்சரும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநரும் உரிய முடிவை எடுப்பார்கள். பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ஆணிவேராக போதைப் பொருள் இருப்பதாக அனைவரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதற்காக தற்போது இந்த பொது வேலைநிறுத்தத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்க்கட்சி எப்படி கையாளுது? அரசோட எப்படி அவங்க செயல்பட எதிர்பார்க்கறீங்க? அதாவது போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் விட இப்போ எங்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு அதை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய அது சம்பந்தமான குற்றவாளிகள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 140 கிலோவுக்கு மேல நம்ம அதை போதைப் பொருளை நம்ம பிடிச்சிருக்கிறோம். இது போன்ற நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் பல்வேறு வழிகளில் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து இந்த போதைப் பொருளானது புதுவை மாநிலத்தில் ஊடுருவு இருக்குது அப்படின்றத நம்ம பொதுமக்கள் மூலியமா சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காகவும் தொடர்ந்து கண்காணிப்பதற்காக தனியான எஸ்டிஎஃப் டீம், அதுக்குன்னு போதைப் பொருள் ஒழிப்பதற்கான தனியார் டீம் இதெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் தொடர்ந்து அவங்கள முடுக்கிவிடப்பட்டு மிக தீவிரமா அதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலங்கள்லாம் கூட 2-3 நாளுக்கு முன்னாடி நிறைய கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள்லாம் பிடிபட்டு இருக்குது. அது மாதிரி உள்ள சூழ்நிலையில் யாரெல்லாம் எங்க இருந்து எங்கெங்க தொடர்புல இருக்கிறாங்க, எந்தெந்த வழியா போதைப் பொருட்கள் வருது, இப்படி போன்ற வகையெல்லாம் பல்வேறு கண்காணிப்புகளை இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவாக இதை போன்ற நடவடிக்கைகளை எங்களுடைய அரசாங்கம் காவல்துறை தொடர்ந்து ஈடுபடும். பள்ளி மாணவர்களுக்கு தற்போது தேர்வு நடக்கிற சமயத்தில் இப்ப பந்த் அறிவிக்கப்பட்டிருக்குது. இதனால் பள்ளி மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதா? அவர்களிடம் நீங்க ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பந்த் இல்லாத பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இப்ப எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் அவங்க கிட்ட அப்பீல் போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது. அவங்க எடுக்கலன்னா அந்த எதிர்கட்சிகள் பந்தோ மற்றதோ செய்யறது நியாயமா இருக்கும். அதுவும் இப்போ பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் தேர்வு சமயமா இருக்குது. அதனால எதிர்கட்சிகள் அதை மறுபரிசீலனை செய்து அவருடைய பந்தை அவர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று எதிர்கட்சியை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ. பொதுமக்களுக்காகத்தான் காவல்துறை இருக்கிறதே தவிர மற்றவர்கள் இது அரசியலுக்காக தான் செய்கிறார்கள். எனவே இதை புரிந்து கொண்டு இந்த பந்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்குது. அதே சமயத்தில் தனிப்படை அமைக்கப்பட்டு அனைத்து விதமான நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என அமைச்சரின் தகவலாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் ஸ்ரீதர்.